ஜகாத்ன்றது வருஷம் வருஷம் கொடுக்கணுமா, லைஃப் டைம்ல ஒரு வாட்டி கொடுத்தா போதுமா? செகண்ட் क्वेश्चन, சப்போஸ் இந்த வருஷம் கிட்ட 10 பவுன் நகை இருக்கு, அதுக்கு ஜகாத் கொடுத்துட்டேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் 15 பவுண்ட்ஸ் இருந்தா அது 15 பவுண்ட்ஸ்க்கு கொடுக்கணுமா இல்ல 10 பவுண்ட்ஸ்க்கு கொடுத்தா போதுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களுக்கு வந்து மாத வேலைகள் வந்து தொழுவ கூடாது இருக்குது. ஆனா குரான் ஓதக்கூடாது, குரான் வந்து தொடக்கூடாது, ஓதக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. அது ஒரு வாரமா இருந்தாலும் சரி, 10 நாளா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி தொடக்கூடாது, ஓதக்கூடாது இருக்குது. அது ஏன்? அது வந்து விளக்கம் கொடுங்க. அதாவது மாதவிடாய் காலங்களில் 2 காரியங்களை செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்க. தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்று குர்ஆன் கட்டளை எடுக்கிறது. இந்த 3 கட்டளை தான். மாதவிடாய் நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் ஃபதஸிலு நிஸா ஃபில் மஹீல், மாதவிடாய் நேரத்தில் பெண்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள், இந்த இல்லறத்தில் ஈடுபடாமல் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் ஒரு கட்டளை குர்ஆன்ல இருக்குது. தொழுகை நோன்பு போன்ற 2 வணக்கங்களையும் நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கிறது. அதுல கூட எப்படி இருக்குன்னு கேட்டா, மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட நோன்பாக இருந்தால் பின்னாடி வைக்கணும், மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட தொழுகையாக இருந்தால் பின்னாடி வைக்க கூடாது, தொழுக கூடாது. மாதவிடாயினால ஒரு 3 நோன்பு விட்டுருச்சுன்னு வைங்களேன், அந்த நோன்பை எப்பவாவது அவங்க வச்சு ஆகணும், அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாசமா வச்சு ஆகணும். மாதவிடாயினால ஒரு வார தொழுகை 3 நாள் தொழுகை விடுபட்டு போச்சுன்னு வைங்க, அது கேள்வி கிடையாது, தொழக்கூடாதுன்னு சொல்ல போனா. 3 தொழுகை 3 நாள் தொழுகை எனக்கு விடுபட்டு போச்சுன்னு சொல்லி அடுத்த மாசம் தொழுதாங்கன்னு சொன்னா அது குற்றமாயிரும். என்று கேட்டா தொழக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டார்கள் என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட தொழுகைகளை பிறகு தொழக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு கடமை ஆவல, அதனால அதை தொழக்கூடாதுன்னுட்டாங்க. இவ்வளவுதான் தடை இருக்கிறது. மாதவிடாய் நேரத்திலேயோ, குளிப்பு கடமையான நேரத்திலேயோ, ஒழு இல்லாத நேரத்திலேயோ, மற்ற எந்த நேரத்திலேயோ குர்ஆன் ஓதக்கூடாது, குர்ஆன் தொடக்கூடாது அப்படின்னு இருக்குதான்னு கேட்டா எந்த விதமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் அதுக்கு இல்ல. குர்ஆனை வந்து எல்லா நேரத்திலையும் ஒருவர் ஓதலாம், ஒழு இல்லாம ஓதலாம், குளிப்பு கடமையா இருந்தா ஓதிக்கிறலாம், மாதவிடாய் நேரத்தில் ஓதலாம், தொடலாம், எல்லாமே பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த ஒழுவெல்லாம் சேர்த்து சொல்றதுக்கு என்னன்னா அது ஒரு தனியா கேப்பீங்கிறதுக்காக சொல்ல வரேன். இது எப்படி நீங்க விளங்கிக் கொள்ளணும்னு கேட்டா, இது எங்க இருந்து வருது, இந்த கருத்து வேறுபாடு எங்க இருந்து வருது என்று கேட்டால், குர்ஆனுடைய ஒரு வசனத்தை தப்பாக புரிந்து கொள்வதுதான் இதற்கு முதல் அடிப்படை. குர்ஆன் ஒரு வசனம் இருக்கிறது, அதை தப்பா விளங்கிக்கிட்டதுனால என்ன செய்யறாங்க, இப்படி 2 கருத்து உள்ளவர்களாக பிரிந்து போய்விட்டார்கள். அது என்ன வசனம்னு கேட்டா சூரத்துல் வாக்கியாவுல அந்த வசனம் இருக்கிறது. ஒவ்வொரு குர்ஆனுடைய அட்டையிலையும் அந்த வசனத்தை எழுதியிருப்பாங்க. குர்ஆனுடைய அட்டையை திறந்தவுடனே என்ன செய்யும், அந்த வசனத்தை எழுதி வைத்திருப்பார்கள். அந்த வசனம் என்னன்னு கேட்டா லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர யாரும் இதை தொடமாட்டார்கள் இருக்குது. அப்ப அந்த வாசகத்தை பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆனே சொல்லுது பாத்தீங்களா, தூய்மையானவங்க தான் இதை தொடரும்னு சொல்லுது பாத்தீங்களா. ஒது இல்லைன்னா நம்மள்ட்ட தூய்மை இல்லையில, மாதவிடாய் என்ன தூய்மை இல்லையில, குளிப்பு கடமைன்னா தூய்மை இல்லையில, தூய்மையா இருந்தா தானே தொடுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாம எப்படி தூய்மை இல்லாமல் இருந்து தொடுவது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன செய்யுது, கரெக்ட் தானே, தூய்மை இல்லாதவங்க தொடக்கூடாதுன்னு குர்ஆன்ல இருக்குதானே, தொடமாட்டார்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அது சரி மாதிரி நமக்கு தெரிகிறது. ஆனால் நீங்கள் சில அடிப்படையான செய்திகளை வழங்கிக் கொண்டீர்களேயானால் இது எவ்வளவு பெரிய தவறான வாதங்கிறது புரிஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, குர்ஆன் இருக்குல்ல, குர்ஆன் வந்து எப்படி அருளப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து குர்ஆன் அருளப்பட்டுச்சுல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேப்பரா எழுதி கொண்டாந்து இந்தாங்க வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தாங்களா? அப்படி கொடுக்கல. அல்லது ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணி கொண்டு இந்தாங்க இதை வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தாங்களா? அல்லது எலும்புல தோல்ல எழுதி கொண்டு வந்து இந்தாங்க இதை வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தாங்களான்னா அப்படி கொடுக்கப்படவில்லை. குர்ஆன் வந்து ஒளி வடிவமாகத்தான் அருளப்பட்டதே தவிர வரி வடிவமாக அருளப்படவில்லை. வரி வடிவம், எழுத்து வடிவமாக குர்ஆன் என்ன செய்யப்படல, அருளப்படவே இல்லை. நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உன்னுடைய உள்ளத்தில் ஜிப்ரீல் இறக்கினான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் அருளப்பட்டது உள்ளத்தில் தான். அல்லாஹ் சொல்றான், குல்மன் கான அதுவன் லி ஜிப்ரீல ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ், ஜிப்ரீலை யாராவது பகைத்துக் கொண்டால் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்தான் உன்னுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆனை வந்து அருளினார், இறக்கி வைத்தார்னு சொல்லப்படுது. அப்ப அல்லாஹ்விடம் இருந்து வந்த குர்ஆன் என்ன வடிவத்தில் வந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஒளி, அதாவது ஓசை, சத்தம், அந்த வடிவமாக வந்ததே தவிர வரி வடிவமாக வரவில்லை ஆயிடுச்சு. இப்ப இதை தொடமாட்டார்கள்னா தொடுற மாதிரி குர்ஆன் வந்தா தானங்க இதை தொடமாட்டேன்னு சொல்ல முடியும்.
இப்ப நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறேன், இது தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் ஓதுறேங்க, இது தொட இயலுமா? தொட இயலாது. எதை தொட இயலும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எழுதி தந்தா தொட இயலும். நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு பேப்பர்ல எழுதி உங்கள்ட்ட தந்தா அது உங்க கையால் தொட இயலும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் வாயால ஓதுனா தொட இயலுமா? தொட இயலாது. அப்ப இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் தொடுகிற வகையில் அருளப்படவே இல்லை. அருளிய பிறகு பின்னாடி உட்கார்ந்து எழுத சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் மூலமா வந்து சேர்ந்த பிறகு அதை நீண்ட காலம் பாதுகாப்பதற்காக வேண்டி வஹி எழுதக்கூடியவங்களை கூப்பிடுவாங்க. இதெல்லாம் எழுதிக்கிறங்கப்பா, இன்னைக்கு வந்தது செய்தி, நேத்து வந்த செய்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் பின்னாடி எழுதி கொள்வார்கள். ஏழ்முலை எழுதுவாங்க, தோல்ல எழுதுவாங்க, பல மாதிரி ஒருத்தரும் எழுதி கொள்வார்கள். எழுதுதல் என்பது பின்னாடி ஏற்பட்டது. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்கன்னு வைங்களேன், இதை தொடமாட்டார்கள் சொன்னா அப்ப தொடுற மாதிரி கொடுத்தா தானே அவர் இதை சொல்லிருக்க முடியும். இதை தொடமாட்டார்கள் அவர் கொண்டு வந்து கொடுக்கிறது எப்படி இல்ல, தொடுற டைப்ல வரவே இல்ல. அப்ப நம்ம விளங்குது இதுல என்னமோ ஒரு புரிந்து கொள்வதில் என்னமோ ஒரு கோளாறு இருக்கிறது. தொடுற மாதிரியான எழுத்து வடிவத்தில் இது வரலங்கும் பொழுது ஓசை வடிவமாக, ஒளி வடிவமாக, மணி ஓசை வடிவமாக, இன்னும் பல ரூபத்தில் வந்திருக்கே தவிர ஒரு காலத்திலும் பேப்பர் வடிவமாக அல்லது எழுத்து வடிவமாக என்ன செய்யல, வரவே இல்லைங்கிறது கன்ஃபார்ம். அப்ப என்ன விளங்குது, இந்த வசனத்தை முன்பின் எடுத்து பார்க்கிறோம். இது என்னதான் சொல்லுது? அப்ப இதை தொடமாட்டார்கள் என்னதான் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு வசனத்தை புரிந்து கொள்வதற்கு அதுக்கு முன்னையும் பின்னையும் போய் பார்க்கணும். ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா லாயமசுஹு இதை தொடமாட்டார்கள் அங்க வருது. இதைண்டா எதை? இதைன்னு ஒருத்தன் பேசினான்னு சொன்னா அதுக்கு முந்தி என்னமாவது சொல்லப்பட்டிருக்கும். அப்பதானே இதைன்னு சொல்லுவீங்க. ஒன்னும் பேசாம இதைப்பீங்களா? சொல்ல மாட்டீங்க. இவனை கூப்பிடுன்னு கண்ண மூடி சொல்ல இயலுமா? அவனை கூட்டிட்டு வான்னு சொல்ல இயலுமா? ஒருத்தனை பத்தி பேசிட்டு என்ன செய்வோம், ராமசாமி அப்துல் கார் யாரையா பேசிட்டு அவனை கூட்டிட்டு வான்னா அந்த அவன்கிறது யாரை குறிக்கும்? ஏற்கனவே நம்ம யாரை பற்றி பேசினோமோ அவனை குறிக்கும்னு எடுத்துக்கிறோம். ஒருத்தரையும் பற்றி பேசவே இல்லை, அவனை கூப்பிடு லூசுமிங்க. நான் திடீர்னு உங்கள்ட்ட வந்து என்ன செய்யறேன், அவனை கூப்பிடுன்னு செய்வீங்க. எவனை கூப்பிடுறது? எவனை ஏற்றி வந்து முதல்ல சொன்னா தானே கூப்பிடையல. அதை எடுத்துட்டு வாங்க. திடீர்னு எதுங்க எடுத்துட்டு வர? அதை எடுத்துட்டு வந்த எதை? அப்ப என்ன செய்யணும், பண்ணு பிஸ்கெட் ஏதாவது பேசிவிட்டு அதை எடுத்துட்டு வான்னு சொன்னா என்ன செய்யணும், அதை இப்படி சுட்டி காட்டி இதை எடுத்துட்டு வான்னு சொல்லணும். அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர சும்மா அதை எடுத்துட்டு வான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, தூய்மையானவர்களை தவிர இதை தொடக்கூடாது, தொடமாட்டார்கள் இதைன்னு சொல்றான். அப்ப இதை என்று சொன்னால் அதுக்கு முந்தி என்னன்னு போய் பார்க்கணும். இதைன்னா இதையா? இப்ப நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிற இதையான்னு பார்த்தா இதை இல்ல. இந்த இதைங்கிறது எதுங்கிறது அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டுருச்சு. எப்படி சொல்லப்பட்டிருக்குது? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், அதுக்கு முந்தின வசனம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். 3 வசனம் தான் சேர்த்து வாசிச்சிருக்கேன். இந்த லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூனுக்கு முன்னாடி வந்த 2 வசனங்களையும் சேர்த்து நான் வாசிக்கிறேன். ஃபீ இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், இது மகத்துவமிக்க குர்ஆன். ஃபீ கிதாபின் மக்னூன், இது பாதுகாக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்பூல் என்ற பதிவேட்டில் இருக்கிறது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர அதை யாரும் தொடமாட்டார்கள். லவ்ஹுல் மஹ்பூல் இருக்கு பாருங்க, அத தூய்மையானவர்கள் என்று சொல்ற வானவர்களை தவிர யாரும் நெருங்க இயலாது. அந்த இடத்துல இருந்து இது வருது. அதான் அதுக்கு அர்த்தம். லவ்ஹுல் மஹ்பூல் என்ற பதிவேட்டில் இருக்கு. எதுக்கு இது வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய செய்தின்னு இதை சொல்லும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய செய்தி இல்ல, ஷைத்தான் எதையோ இவர் காதுல போடுறான்,